தவக்காலத்தின் 31வது நாள்ல நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். வாங்க இன்றைக்கு புதிய விண்ணக மன்னக தாயான மரியாளை பற்றி தான் இன்றைக்கு நாம அவங்கள பற்றி தான் பேச போறோம். ஒரு அழகான விஷயம், கடவுள் வந்து எந்த அளவுக்கு உங்க மேல என் மேல அக்கறையா இருந்தாரு அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, சிலுவையில தொங்கும் பொழுது கூட நல்ல கல்வனை பார்த்து இன்றைக்கு நீ வந்து வான் வீட்டுல வந்து என்னோட இருப்ப அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு உயிர் போகின்ற அந்த நேரத்துல கூட அம்மாவை பார்த்து, தன்னோட தாயை பார்த்து, இதோ உமது மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யோவானை வந்து ஒப்படைக்கிறாரு. சரிங்களா? அவரோட அன்பு சீடர் வந்து யோவானை. அதற்கு பிறகு அன்பு சீடர்கிட்ட சொல்றாரு, இதோ உனது தாய் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த ஒரு வார்த்தையை எடுத்த உடனே இதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து தன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதர்கள் மேல எவ்வளவு அன்பா அக்கறையா ஆண்டவர் இயேசு இருந்தாரு அப்படின்றதுதான். இன்றைக்கு மாதா எங்களுக்கு வேண்டாம், மாதாவை பற்றி நிறைய கேள்வி கேட்கிற மனிதர்கள் உண்டு. ஆனா இயேசு மட்டும் அவங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்க. இயேசு மட்டுமே வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் உண்டு. ஆனா அன்றைக்கு சிலுவையில தொங்கும்போது இதோ உனது தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்பு சீடருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்துக்கே தன்னோட தாயை வந்து உலகின் தாயாக ஒப்படைத்தாரு ஆண்டவர் இயேசு. இந்த தாயை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நீங்க நிச்சயமா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது உண்மையான விசுவாசமா இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, நிறைய உண்டு இல்லைங்களா? அந்த மகனை வந்து தன்னோட மகனை எடுத்துக்கொண்ட பிறகு ஆண்டவர் இயேசுவை அவங்க எப்படி வளர்த்து எடுத்தாங்களோ, எப்படி சாப்பாடு கொடுத்தாங்களோ, சமைச்சு போட்டாங்களோ, அவரோட நல்லது கெட்டதுல பங்கெடுத்தாங்களோ, அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்களோ கஷ்ட நஷ்டத்துல, அதே போல அன்னை மரியாள் உங்களோடையும் என்னோடையும் இந்த உலகத்துல உள்ள, அதாவது இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளாத அனைவருக்குமே அவங்க அன்னையா இருந்து நம்ம எல்லாரையுமே வழிகாட்டுறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய உண்மை. இன்றைக்கு வாங்க இயேசு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கன்னி மரியாளை உலகின் தாயாக உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசக்கூடிய நல்ல ஒரு தாயாக தந்தமைக்காக ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. அன்னை மரியாளுக்கும் நன்றி சொல்லுங்க. பயணம் தொடரட்டும்.